மயிலிறகு இத சொன்னதும் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது நம்ம சின்ன வயசுல அந்த மயிலிறக நோட் புக்ல வச்சோம்னா குட்டி போடுன்னு சொல்லுவாங்க, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா அந்த மயிலிறக வச்சு கல்யாணத்துல ஃபென்டாஸ்டிக்கா டெக்கரேஷன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜோட பேக்டிராப்ல இதை வச்சு நீங்க டெக்கரேட் பண்ண முடியும். பீகாக் ஃபெதர்ஸ ஃப்ளோரல் பேக்டிராப்போட நீங்க சிங்க் பண்ண முடியும். ஐவரி ரோஸ், ப்ளூ ஆர்ச்சிஸ் இந்த மாதிரி ஃபிளார்ஸோட இல்ல கோல்ட் ராட்ஸோட இதை வச்சீங்கன்னா கிளாசி லுக்ஸ் கொடுக்கும். கப்பிளோட நேம் போர்டுல பீகாக் ஃபெதர்ஸ வச்சு ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணலாம். செகண்ட், மாப்பிள்ளை பொண்ணோட என்ட்ரி. பீகாக் ஃபெதர்ஸ் எல்லாம் ஒரு பஞ்சா வச்சு கோல்டன் ரிப்பன் வச்சு கட்டிடணும். குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல வாக்வே ஃபுல்லா அங்கங்க வச்சிருங்க, செம்மையா இருக்கும். பொண்ணை கூட்டிட்டு வர கொடையில கூட பீகாக் ஃபெதர்ஸ் வச்சு செம்மையா டெக்கரேஷன் பண்ணலாம். நம்பர் 3, கல்யாண பொண்ணோட ஆக்சசரிஸ்ல பீகாக் ஃபெதர்ஸ் வச்சு ரொம்ப எலகண்டா கிரியேட் பண்ணலாம். ஹேர் ஸ்டைல்ல ஹேர் பன்னுல குட்டி குட்டி பீகாக் ஃபெதர்ஸ் வச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். சங்கீத், மெஹந்தி, ஹல்தி மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்ல கல்யாண பொண்ணு பீகாக் ஃபெதர்ஸோட ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணலாம். இயரிங்ஸ், நெக் பீஸ் இந்த மாதிரி. ஈவன் நீங்க வந்திருக்க கெஸ்டுக்கு கூட பீகாக் ஃபெதர்ஸ் வச்சு கஸ்டமைஸ் பண்ணி கிஃப்ட் கொடுக்கலாம். மயில் இறகுனாலே அது ஒரு தனி அழகு, அது எங்க யூஸ் பண்ணாலும் அழகுக்கு அழகு சேர்க்கும். உங்களோட வெட்டிங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உடனே நக்ஷத்ரா வெட்டிங்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க பட்ஜெட்குள்ள பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணிடலாம்.